ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி சிம்பிளாக என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய் இது மாதிரி எடுத்துகிட்டு அடி பக்கத்தில் 8 நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வடை சட்டியை காய வச்சுட்டு காஞ்சதும் நல்லா நிறைய எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அது முக்கால்வாசி வேகிற அளவுக்கு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கணும். அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே எண்ணெயிலே கொஞ்சமாக பூண்டு வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கினதுமே இது கூடிய ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கணும். கருவேப்பிலையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி தக்காளி மசிஞ்சதுமே நம்ம மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூடயே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி சுண்டுற வரைக்கும் விட்டுறணும். இதுலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம இறக்கி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இது நல்லா சிம்பிளாக நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, அதிகமாக சாப்பிடுங்க. நன்றி.